ஹலோ ஆல், வெல்கம் டு வைஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த 3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். 3 வாகனங்களின் வேகங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் ஒரே அளவு தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன? அதாவது வேகத்தோட விகிதம் கொடுத்திருக்காங்க, நேரத்தோட விகிதம் கேட்டிருக்காங்க. சோ வேகத்திலிருந்து முதல்ல நேரத்தை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நேரம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 1 வேகம்னு போட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 2:3:4 சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரேஷியோ வந்து நேரத்துக்கு மாறும்போது எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா 1/2:1/3:1/4 மாறும். சோ இந்த மாதிரி டிவைட்ல நம்ம எப்பவுமே ரேஷியோ எழுத மாட்டோம். சோ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஹோல் நம்பர்ல உள்ள ரேஷியோவை மாத்தணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்க போறோம். இந்த எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 12 கிடைக்கும். சோ இதுக்கப்புறம் இந்த 12ஆல 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். பாருங்க, 1/2 × 12 1/3 × 12 1/4 × 12. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6:4:3. நம்ம நேரத்தோடைய ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். 3 மாணவர்களின் சராசரி வயது 25. அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் 4:5:6 எனில் அம்மாணவர்களின் பெரிய பையனின் வயது எவ்வளவு? தான் கொஸ்டின். சராசரி ஏஜ்னு சொல்லியிருக்காங்க, 3 மாணவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ 3 இன்ட்டு இந்த 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் ஏஜ் கிடைச்சிரும். சோ 75. டோட்டல் ஏஜ்ங்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். சோ இந்த ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ஆட் பண்ண போறோம். சோ 4x + 5x + 6x = 75. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்ம x உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ 75 x = என்னன்னு கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். சோ இந்த x வந்து பெரிய பையனோட ஏஜ் கேட்டிருக்காங்க. பெரிய பையன் வந்து 6 இல்லையா? சோ 6x 6 × 5 சோ 30. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6. அக்கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்கள் 160 எனில் அக்கல்லூரியில் உள்ள மொத்த மாணவ மாணவிகள் எத்தனை பேர்? அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உடைய ரேஷியோ சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் வந்து 5, கேர்ள்ஸ் வந்து 6. ஓகேங்களா? ரேஷியோல இருக்கிறதுனால 5x 6x நம்ம எடுத்துக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பாய்ஸ் உடைய டோட்டல் அமௌண்ட் சொல்லிட்டாங்க. பாய்ஸ் எவ்வளவு, 160. சோ 5x = என்ன எழுதிக்கலாம், நம்ம 160 எடுத்துக்கலாம். இதுல இருந்து x உடைய வேல்யூவை என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ x = 32 நமக்கு கிடைக்கும். சோ இந்த 32வை கேர்ள்ஸோட இதுல போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், கேர்ள்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்தும் தெரிஞ்சிடும். சோ கேர்ள்ஸ் = 6 × 32 192 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிடும். சோ 160 + 192 = 352. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.